71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெறுகிறது. இதற்கு நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்து நம்மளையெல்லாம் சந்தோஷப்படுத்துகிற நமது மதிப்பிற்குரிய மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை அமைச்சர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்க இருக்கிறார்கள். சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பாராட்டு கேடயங்கள் மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது மதத்திற்குரிய முன்னாள் அமைச்சர் மற்றும் பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சார் அவர்களுக்கும், நமது நாகர்கோயிலின் மாநகராட்சி மேயர் துணை மேயர் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நமது எஸ்பி தலைமையேற்று முன்னிலை வைத்திருக்கிற எஸ்பி சார் ஜேஆர் கோஆபரேட்டிவ் மேடமுடைய அவங்களுக்கும், அவங்களோட ஸ்டாஃப் டிஆர்ஓ அண்ட் பிஓடிஆர்டிஏ அசிஸ்டன்ட் கலெக்டர் மற்றும் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள், பயனாளிகள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், அரசு அலுவலர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 3 விதமான நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார்கள். அதில் முதலாவதிலிருந்து நமக்கு தெரியும், அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவிற்கு 5385 பயனாளிகளுக்கு 30 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ல நம்ம மாவட்டத்தில் நடைபெற்றது. அது கிட்டத்தட்ட 27,000க்கு மேல நம்ம அப்ளிகேஷன்ஸ் வாங்கியிருந்தோம். அந்த அப்ளிகேஷன்ஸ்ல மேஜர் டிஸ்போசல்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ மீதி அந்த கேஷ் பெனிஃபிட்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு 211 பயனாளிகளுக்கு 2,39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் மாணவர்களுக்கு கடன் உதவி, கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கடன் உதவி உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க்ஸையும் சேர்த்து ஒரு 1,187 பயனாளிகளுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான அம்சம் கால்நடை துறையில பெண்களுக்கு நாட்டுக்கோழி வளர்க்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல நமது மாவட்டத்திற்கு 900 பெண்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கு. அது அரசுடைய அந்த ஒரு இலக்கை நம்ம சேலஞ்சா எடுத்துட்டு அதுல 50% சப்சிடி, 50% மக்கள் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். இந்த ஒரு நிகழ்வுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அப்ளிகேஷன்ஸை நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்கள், அதே மாதிரி கணவனால் கைவிடப்பட்டவர்கள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், இந்த மாதிரி விமன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 450 பேருக்கு அவங்களுக்கான அந்த சப்சிடி அமௌண்ட்டை நம்ம சேர்த்து கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 450 பெண்களுக்கு 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதியை அந்த நாட்டுக்கோழி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சர் இன்னைக்கு வழங்க போறாங்க. ஸோ அது கூட இல்லாமல் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுதல், குருந்தன்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தில் மாவட்ட வள மையம் அமைக்கிறதுக்காக ஒரு 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்திற்கு இந்த மாதிரி அடிக்கல் நாட்டுறாங்க. ஸோ இடம் மாதிரி 6,783 பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 53,69,56,525 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கின்ற நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதே போல் இந்த தங்கமான மனிதரின் தொடர் வருகையால் நமது குமரி மாவட்டத்தின் தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று கூறி உங்களை இருவரும் கூப்பி வருக வருக என உரையாற்றி விழா பேரூராட்சி நலத்திட்ட உதவிகளை வருகை தருமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கூட்டுறவுத்துறையுடைய சார்பில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்திலேயே நாம் அனைவரும் எழுச்சியோடு கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய தலைவர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகு மீனா ஐஏஎஸ் அவர்களே, முன்னிலை உரையினை நிகழ்த்தியிருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய சுந்தரவதனம் ஐபிஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களுடைய இணைப்பறிவாளர் திருமதி சிவகாமி அவர்களே,
நம் அனைவருக்கும் கூட்டுறவு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கக்கூடிய துணை பதிவாளர் பழனியம்மாள் அவர்களே, திட்ட விளக்க உரையினை நல்கியிருக்கக்கூடிய மத்திய கூட்டுறவுடைய மேலாண்மை இயக்குனர் மதிப்பிற்குரிய கிரீஷ சேதுராமன் அவர்களே, சிறப்பாக இங்கே உரையாற்றியிருக்கக்கூடிய பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணனும் மேலாண் அமைச்சருமான அன்பிற்குரிய அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களே, சிறப்பான ஒரு உரையினை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய நாகர்கோவில் மாநகராட்சியுடைய மீது அன்பு சகோதரர் மகேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஒரு மதிப்பிற்குரிய அண்ணன் சுரேஷ் ராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பான பணியினை ஆற்றியிருக்கக்கூடிய அண்ணன் ராஜன் அவர்களே, மதிப்பிற்குரிய புஷ்பலீலா ஆல்பன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, ஊரக முதன்மை திட்ட இயக்குனர் பாபு அவர்களே, நம்முடைய நாகர்கோவில் மாநகராட்சி நிஷாந்த் கிருஷ்ணா அவர்களே, பத்மநாபபுரம் உதவி ஆட்சியர் வினய்குமார் மீனா ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் சுகிதா அவர்களே, நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியாளர் ஸ்ரீ காளீஸ்வரி அவர்களே, மாநகராட்சியின் துணை மேயர் மேரி பிரின்சிலர் அவர்களே, மண்டல தலைவர் ஜவஹர் அவர்களே, வார்டு கவுன்சிலர் விஜயா ஜஸ்டிஸ் அவர்களே, நன்றி உரை நல்க இருக்கக்கூடிய துணை பதிவாளர் முருகேசன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய கோவாலை கவுன்சிலர் உதயலிங்கம் அவர்களே, துணை பெருந்தலைவர் சரவணன் அவர்களே, பல்வேறு துறைகளுடைய அலுவலர்களே, வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, கூட்டுறவு சங்கங்களுடைய அலுவலர் மற்றும் பணியாளர்களே, கூட்டுறவாளர்களே, பயனாளிகளே, பத்திரிகை தொலைக்காட்சியினுடைய அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இருதரப்புக்குரிய மாலை வணக்கத்தை நான் பெருமதிப்புடன் வணங்கி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புக்கரசு அங்கீகரிக்கக்கூடிய குமரி துறையில் ஐயன் திருவள்ளுவருக்கு வானளாவிய வகையிலே சிலை எழுப்பிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய அருஞ்செயல் நிறைவு பெற்று 25 ஆண்டுகள் கழிந்திருக்கின்றன. வெள்ளி விழா காணும் அந்த வள்ளுவர் சிலை இயற்கை ஏற்பாடுகளையும் சுனாமி தாக்குதலையும் தாங்கி நின்று காலத்தால் அழியாதது வள்ளுவன் யாத்த குரல் என்றாலும் அந்த குரலுக்கு ஓவியம் தீட்டிய நம்முடைய ஆரோக்கிய தலைவர் கலைஞர் அவர்களை எழுப்பிய சிலை காலத்தின் சீற்றத்திற்கு இஞ்ஞான்றும் அது ஈடு கொடுத்து நிற்க வல்லது என்பதையும் நமக்கு உணர்த்தியது ஐயன் திருவள்ளுவருடைய அந்த அற்புதமான சிலை. அந்த சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகக்கூடிய நிலையில் வெள்ளி விழா ஆண்டில் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இந்த கூட்டுறவு வார விழாவில் உங்களில் ஒருவனாக நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிட்டியவை எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரும் பேறு என்று நான் கருதுகிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் குறிப்பாக நம்முடைய கூட்டுறவு சங்கங்களுடைய இடைப்பதிவாளர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய அலுவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசுகிற போது தங்கம் இங்கே வந்திருக்கிறார்கள், தங்கம் எப்படி இருக்கிறதோ அதை போல அவருடைய அன்பும் இங்கே உயர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையை சொன்னார்கள். இதில் என்ன சிக்கல் என்றால், நான் வெறும் தங்கமாக இருக்கிற வகையில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நிதியமைச்சர் தங்கமாக இருக்கக்கூடிய நிலையில் தங்கம் விலை உயர்கிறது என்றால் அதை குறித்து கவலைப்படக்கூடிய ஒருவனாக நிதியமைச்சர் தான் முதலில் இருக்க வேண்டும் என்ற நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தங்கம் எந்த விலைக்கு போனாலும் எவ்வளவு விலைக்கு உயர்ந்தாலும் தாய்மார்கள் தங்கம் விலை உயர்கிறது என்று கவலைப்பட்ட அடுத்த நொடியில் உங்களுக்கெல்லாம் எளிமையாக அடுத்த நாள் காலை பேப்பர்லேயே தங்கம் விலை கிடுகிடு என்று குறைந்தது என்று வரும். எப்படி தங்கம் விலை கிடுகிடு என்று உயர்ந்ததோ அடுத்த நாள் பேப்பரில் நீங்கள் பார்த்தால் கிடுகிடு என்று குறைந்தது வரும். எனவே தங்கம் எப்படி இருந்தாலும்
அதனுடைய தரத்திலே குறையாமல் இருப்பதுதான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வெகுஜன மக்களுக்கு இன்றைக்கும் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கிறது. தங்கம் என்பது வேறு ஒன்றுமல்ல, அது ஒரு உலோகம். அந்த உலோகம் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கக்கூடிய வகையில் அது இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த உலோகத்தினுடைய பெயரை எனக்கும் சூட்டிக் கொள்வதிலே ஒருவேளை அது உங்களிடத்தில் இந்த நெருக்கமாக கொண்டு செல்வதற்கு அந்த பெயர் எனக்கு பயன்பட்டிருக்கிறது என்கிற வகையில் அந்த பெயரை எனக்கு சூட்டிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து விரும்புகிறேன். கூட்டுறவு வார விழா கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் நாம் அனைவரும் ஒன்றை உற்று நோக்கினோம் என்று சொன்னால் ஒன்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் ஏராளமான துறைகள் இருக்கிறது. நான் வைக்கக்கூடிய நிதித்துறை இருக்கிறது, சுற்றுச்சூழல் துறை இருக்கிறது, நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் வகித்த தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறது, பால்வளத்துறை இருக்கிறது, அண்ணன் சுரேஷ்ராஜன் அவர்கள் வகித்து வந்த சுற்றுலாத்துறை இருக்கிறது, கல்வித்துறை இருக்கிறது, பொதுப்பணித்துறை இருக்கிறது, அதே போல நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை என்று பல்வேறு துறைகள் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை கவனித்து பார்த்தால் இவையெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒரு துறையாக இருக்கு. இவையெல்லாம் அரசாங்கத்திலே ஒரு டிபார்ட்மெண்ட் என்கின்ற வகையில் இருக்கும். அரசாங்கத்தினுடைய பல்வேறு கரங்களிலே இவை ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட் என்கின்ற வகையிலே அது இருக்கும். ஆனால் கூட்டுறவுத்துறை ஒன்றுக்கு மட்டும்தான் அந்த துறை என்பது வெறும் துறையாக இல்லாமல் அது ஒரு மக்களினுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய பெருமை கூட்டுறவுத்துறை. It is not a mere department. It is actually a people's movement. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நீங்கள் கல்வி பார்க்க சொன்னால் இந்த துறை எந்த அளவிற்கு மக்களோடு இணைந்து பழகக்கூடிய துறை, மக்களுடைய அன்றாட வாழ்வில் தன்னை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய துறை, அவருடைய சமுதாய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு பெரும் காரணியாக வழங்கக்கூடிய இந்த ஒரு துறையாக கூட்டுறவுத்துறை இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இது ஒரு இயக்கமாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் உருவாக்கி சுதந்திரத்துக்கு பின்னால், விடுதலைக்கு பின்னால் எளிய மக்களுடைய வாழ்விலே அவர்களுக்கான பொருளாதார முயற்சியிலே பெரும் பங்காற்றி இருக்கக்கூடிய துறையாக இந்த கூட்டுறவுத்துறை இருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். அந்த துறையின் வாயிலாக நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். கூட்டுறவுத்துறையை பற்றி கலைஞர் அவர்கள் ஒரு முறை பேசுகிற போது சொன்னார்கள், இந்த துறையினுடைய நடவடிக்கைகள், இந்த துறையினுடைய செயல்பாடுகள் இது கூடி கலைகிற காகங்களாக வந்துவிடக்கூடாது. இந்த துறையினுடைய செயல்பாடுகள் கூடி கலைகிற காகங்களாக அல்ல, இந்த துறையினுடைய செயல்பாடுகள், இதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள், இதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் என்பது கூடி பொழிகிற மேகங்களாக இருக்க வேண்டும். அது காகங்கள் அல்ல, மேகங்கள். அந்த மேகங்கள் உங்களுக்கு மழை நீரை தரக்கூடிய மேகங்கள், உங்கள் வாழ்வை செழிக்க வைக்கக்கூடிய மழை மேகங்கள் தான் இந்த கூட்டுறவுத்துறையுடைய செயல்பாடுகள். எனவேதான் இந்த துறை இன்றைக்கு உயிரோட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இன்றைக்கு கூட்டுறவே நாட்டு உயர்வு என்று சொல்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இயங்க வேண்டும், ஒருவருக்கொருவர் ஒருமைப்பாட்டு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற தத்துவம் இன்றைக்கு உயர்ந்து வருகிற போது நாம் அனைவரையும் ஒன்றோடு இணைக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்களில் ஒன்றாக நான் கூட்டுறவு தத்துவத்தை நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையிலே இந்த கூட்டுறவு வார விழாவும் தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டில் கூட்டுறவினுடைய பங்கு என்கின்ற கருப்பொருளோடு கன்னியாகுமரி மாவட்டத்திலே இன்றைக்கு நடைபெறுவது என்பது சால பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. இந்த கூட்டுறவு சங்கங்கள் நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல விவசாயிகள், பெண்கள், ஏழை எளிய நலிவுற்ற மக்கள், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் என்று சமுதாயத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் கைதூக்கி விடக்கூடிய நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு சங்கங்களாக இந்த சங்கங்கள் இயங்கி வருகிறது. அந்த வகையில் வேளாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கைத்தறித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, பால்வளத்துறை, மீன்வளத்துறை, காதி கதர் கிராமிய துறைகள், வீட்டுவசதி துறை போட்டிருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் இந்த கூட்டுறவு துறையினுடைய மூலமாக இன்றைக்கு பயன்பெறக்கூடிய துறைகளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது.
கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏறத்தாழ 203 கூட்டுறவு சங்கங்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. நம்முடைய சகோதரர் மனோ தங்கராஜ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் மிக துடிப்பாக செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் என்பது நம் அனைவருக்கும் பெருமையாகும். இந்த சங்கங்களினுடைய வாயிலாக விவசாயிகளுக்கான பயிர்க்கடன், நகைக்கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன், மகளிர் சுய உதவிகளுக்கான கடன், தாம்போ கடன், வீட்டுக்கடன், தானிய ஈட்டுக்கடன், மகளிருக்கான தொழில் முனைவோர் கடன், வாகன கடன் என பல்வேறு கடன்கள், தனிநபருக்கான கடன்கள் உட்பட பல்வேறு கடன்களை நாம் இன்றைக்கு வழங்கினோம். அதன் அடிப்படையில் எத்தனை பேருக்கு நாம் இதுவரை இங்கே கொடுத்திருக்கிறோம் என்று பார்த்தால் 3,57,962 பயனாளிகளுக்கு இதுவரை நம்முடைய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நாங்கள் கடன்களை வழங்கியிருக்கிறோம். நான் இங்கே ஒரு இடத்துல ஒரு புள்ளி வந்து சொல்லுறேன். நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிதிநிலை, நம்முடைய தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட், ஒவ்வொரு ஆண்டும் நாம் பட்ஜெட் போடுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு கணக்கு, இது நம்முடைய வரவு, இது நம்முடைய செலவு, இது நமக்கு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ரெவன்யூ எக்ஸஸ் ஆர் ரெவன்யூ டெபிசிட், அல்லது பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லக்கூடிய மூலதனத்தில் ஒரு செலவு செய்கிறோம் அல்லது மற்ற வகைகளை நாம் செலவு செய்கிறோம் என்று வரவு செலவு கணக்கு அந்த திட்ட மதிப்பீடு செய்தால் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளவு இருக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் 4 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி இருக்கிறது தமிழ்நாட்டில் பட்ஜெட்டினுடைய அளவு. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், அதே போல இருக்கக்கூடிய பல்வேறு வங்கிகள், அதன் மூலமாக கொடுக்கக்கூடிய கடன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கடனுடைய மொத்த அளவு நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் சொன்னால் கடந்த ஆண்டு நாம் 7 லட்சம் கோடி இலக்கு நிர்ணயித்து 7 லட்சம் கோடியும் தாண்டி கடன் உதவி வழங்கியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம். இந்த ஆண்டு 10 லட்சத்துக்கு மேல் நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த சைஸ் ஆஃப் கிரெடிட் எக்கானமி எவ்வளவு இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கடன் பொருளாதாரத்தினுடைய அளவு பார்த்தால் இந்த மாநிலத்திற்குரிய பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி என்றால் கடன் மூலமாக உங்களுக்காக கொடுக்கக்கூடிய தனிநபர் கடன், நான் சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு கடன்கள், நம்முடைய மாணவர்களுக்கான கல்வி கடன் உள்ளிட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கடன்களின் மூலமாக தனிநபர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்த வங்கிகளின் மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய கடனுடைய அளவு அதை விட 2 மடங்குக்கு மேலாக இருக்கிறது சொன்னால் தமிழ்நாடு கடன் பொருளாதாரத்தின் மூலமாக தனிநபருடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை, அவருடைய பெர்காபிட்டா இன்கம் என்று சொல்லக்கூடிய தனிநபர் வருமானத்தை உயர்த்துவதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை நாம் உயர்த்தக்கூடிய வகையில் ஜிடிபிக்கு எவ்வளவு நாம் கொடுக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவுடைய மிகப்பெரிய 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் என்று நாம் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா. நாம் மத்திய சர்க்காருக்கு கொடுக்கக்கூடிய, ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய வரி வருவாயிலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய வேலை நாம் தான் மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட்டராக இருக்கிறோம். அந்த அளவிற்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், அவ்வளவு தூரம் உற்பத்தி பெறுகிறது, அவ்வளவு தூரம் நம்முடைய பொருளாதாரம் சிறக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணங்கள் இந்த கூட்டுறவு அமைப்புகள் உள்ளிட்டிருக்கக்கூடிய இந்த வங்கிகள் நீங்கள் ஆற்றக்கூடிய சேவை என்பதை நான் நிதி அமைச்சராக நான் இந்த பெருமையோடு சொல்வேன். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பான வகையில் அளித்திருக்கிறது. கடன் கொடுப்பது மாத்திரமல்ல, கடன் கொடுத்திருக்கக்கூடிய கடன் விவசாய பெருங்குடி மக்கள், மகளிர் தங்களுடைய பொருளாதார சூழ்நிலையால் அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு அரசாங்கம் கடன் வழங்குவது மாத்திரமல்ல, ஒரு அரசாங்கம் கணக்கு வழக்கையும் தாண்டி மனிதாபிமானத்தோடு இயங்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் சொல்ல ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டால் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கி இருக்கக்கூடிய கடன்களை, பயிர்க்கடன்களை நாம் தள்ளுபடி செய்வோம் என்று நாம் சொல்லுவோம். அந்த வகையில் நாம் இந்த மாவட்டத்திலே 1,12,556 நபர்களுக்கு ஏறத்தாழ 363 கோடி ரூபாய் நமக்கு தள்ளுபடி, அவர்களுக்கு அந்த கடன்களை தள்ளுபடி செய்து அதற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, 5 பவுனுக்கு குறைவாக நகையை வைத்திருந்தால், தங்க நகைகளை அடகு வைத்திருந்தால் அந்த நகைக்கடனை நாம் தள்ளுபடி செய்வோம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் 110வது கீழே அறிவித்தார்கள். அந்த நகைக்கடனை
தள்ளுபடி செய்யும் வகையில் ஏறத்தாழ 24,321 பேருக்கு 105 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யும். மகளிர் சுய உதவிக்குழு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடன் 125 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி செய்யும். ஒரு புறத்திலே உங்களுக்கு கடன் வழங்குகிறோம், இன்னொரு புறத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல், பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், உங்களால் அதை திருப்பி செலுத்த முடியாத அதற்கான இயற்கை சூழ்நிலைகள், கொரோனா போன்று இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நமக்கு வந்திருக்கக்கூடிய மாறுபாடுகள், சீரழிவுகள், இவற்றையெல்லாம் கருத்திலே கொள்கிற போது மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அரசு மக்கள் நலனை பார்க்க வேண்டும் என்றால் அந்த கடன்களையும் கூட தள்ளுபடி செய்யக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் இத்தனை ஆயிரம் கோடியை தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினாக இருக்கிறார். அதனால்தான் இந்தியாவுடைய சிறந்த முதலமைச்சர்களே நம்பர் 1 முதலமைச்சர்கள் அவருக்கு பேர். இந்தியாவுடைய பத்திரிகை எழுதுகிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக வலிமை வாய்ந்த தலைவர்களை பட்டியல் போட்டு சொல்கிற போது அந்த பட்டியலை தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் அதற்கு காரணம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கான முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுதந்திர தினத்தில் சொன்னார், தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக 1000 மருந்தகங்கள் அமைக்கப்படும் என்று. அது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முயற்சியோடு 11 முதல்வர் மருந்தகங்கள் இன்றைக்கு அமைக்கக்கூடிய பணி மிக வேகமாக நடந்து இங்கே வந்திருக்கிறது. அதே போல நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4,23,011 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாகவும், அதேபோல 1,12,715 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நுகர்வோர் வாணிப கழகங்களினுடைய வாயிலாகவும், அதேபோல மீன்வளத்துறை, மகளிர் சுய உதவி குழுக்கள், பனை வெள்ள தொழிலாளர் வாரியம், கடல் கிராம தொழிலாளர் வாரியம் என ஏறத்தாழ 5,80,115 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நாம் அத்தியாவசிய பொருட்களை வழங்குகிறோம். நியாயமான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நம்முடைய நுகர்வோர் வாணிப கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உணவு மற்றும் பொருட்கள் வழங்கக்கூடிய துறையாக இருந்தாலும் கூட்டுறவுத்துறையாக இருந்தாலும் மிக சிறப்பான வகையிலே வெளிப்படைத்தன்மையோடு நியாய விலைக் கடைகளிலே அது வழங்கப்பட்டு வருகிறது. நான் கடந்த முறை கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிற போது பேச்சுப்பாறையில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களுடைய நன்மைக்காக நடமாடும் நியாய விலைக் கடை கூட இன்றைக்கு நான் திறந்திருக்கிறேன். எனவே சமுதாயத்தினுடைய பல்வேறு மக்கள், நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல அவர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மலைவாழ் மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், பெண்கள், அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு யாராக இருந்தாலும் இந்த சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு படிநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சங்கங்களின் மூலமான அனைத்து வசதிகளும் சென்றடையக்கூடிய வகையில் இந்த சங்கங்கள் மிக சிறப்பான வகையிலே செயல்பட்டிருக்கிறது. இந்த கூட்டுறவு வார விழாவை ஒட்டி பள்ளி குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகள் நடைபெற்று அவர்களுக்கு இந்த விழாவிலே பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. துறை அலுவலர்களுக்கான போட்டிகளும் நடைபெற இருக்கிறது. அதேபோல் 10-12ஆம் வகுப்பிலே சிறந்த மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நாம் பரிசுகளை வழங்க காத்திருக்கிறோம். சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கும் பரிசுகள் வழங்க இருக்கிறோம். ஆக இந்த பரிசுகளை பெற வந்திருக்கக்கூடியவர்கள், பெற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய சார்பிலும் மேடையிலே இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் சார்பிலும் நான் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏறத்தாழ 5,385 பயனாளிகளுக்கு 30 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நலத்திட்டங்களை இங்கே வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல உங்கள் பகுதியிலே முதலமைச்சர் மக்களோடு முதல்வர் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்திலே மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்களிலே பெறப்பட்டிருக்க மனுக்கள் 25,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய ஒரு 17,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் ஏற்கப்பட்டு உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவிலே ஏறத்தாழ 200 பயனாளிகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகளின் நலத்திட்ட உதவிகள் ஏறத்தாழ 2.39 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வழங்க இருக்கிறோம்.
மாணவர்களுக்கு குறிப்பான கல்விக்கடன் முன்னோடி வங்கிகளின் மூலமாக 14.35 கோடி ரூபாய் அளவிலே வழங்கியிருக்கிறோம். மகளிர் திட்டத்தின் கீழ் 27 மகளிர் பொருட்களுக்கு 2.91 கோடி ரூபாய் செலவில் வங்கிக் கடன்களும், அதேபோல ஊரக வளர்ச்சித்தின் கீழ் தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் 23 மின்கல ஊர்திகளும் நாம் இங்கே வழங்கியிருக்கிறோம். இதை ஒட்டி குருந்தன்குன்று ஊராட்சி ஒன்றியத்தின் புதிய அலுவலக கட்டத்திற்கும் நாம் இன்றைக்கு அடிக்கல் நாட்டுகிறோம். ஆக மொத்தம் இந்த விழாவின் மூலமாக ஏறத்தாழ 6,783 பயனாளிகளுக்கு 53,69,56,525 ரூபாய் மதிப்பீட்டிலே நல்ல வளங்களை வழங்குவதற்கு, நலத்திட்டங்களை வழங்குவதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சிறந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நம்முடைய கூட்டுறவுத்துறை இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டுறவு விழாவிலே நாம் ஏற்க வேண்டிய உறுதிமொழியை முன்னரே ஏற்றிருக்கிறோம். மனதிலே தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று, அனைவரோடும் ஒன்றிணைவோம். ஜாதி, சமய, மத மாச்சரியங்கள் அப்பாற்பட்டவர்கள் நாம் தமிழர் உணர்வு பெறக்கூடியவர்கள். நம்மை வளர்த்திருக்கக்கூடிய சமுதாயம், தமிழ் சமுதாயம் நம்மை இன்றைக்கு பெருமை கொள்ளக்கூடிய அளவில் நம்மை உயர்த்திருக்கக்கூடிய மொழி, உயர்தனி செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி, அது நம்மொழி என்ற பெருமையோடு வாழ்வோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலை இதோ மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக ரூபாய் 50,000 திருமதி விஜி பணிக்கன் குடியிருப்பு. அடுத்ததாக ரூபாய் 1 லட்சத்திற்கான கல்வி கடனை பெறுபவர் அபிலேஷ், சில்வை நகர். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தக்கலை கிளை சார்பாக சுய உதவி குழுக்களுக்கான கடன் 20 லட்சம் வரலட்சுமி மகளிர் சுய உதவி குழு தக்கலை பெறுகிறார்கள். அவரை தொடர்ந்து கோகுளம் மகளிர் சுய உதவிக்குழு நல்லூர் அவர்களுக்கு 16 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக கேசிசி பயிர்கடன் ரூபாய் 75,000 பெறும் பயனாளி திருமதி ரூபி, வேதநகர். அவர்களை தொடர்ந்து கேசிசி கால்நடை பராமரிப்பு கடன் ரூபாய் 70,000 பெறும் பயனாளி திருமதி எம் பாக்கிய செல்வம், கிறிஸ்து நகர். கேசிசி மீன்வளம் ரூபாய் 35,000 நல உதவி பெறும் பயனாளி பன்னீர் தாஸ், இரவிப்புதூர். முத்ரா கடன் உதவி திட்டத்தின் மூலமாக ரூபாய் 50,000 பெறும் பயனாளி கலைச்செல்வி, இரணியல். கலைஞர் கனவில்லம் திட்டத்திற்காக ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையை பெறும் பயனாளி திருமதி சித்ரா சாமி தொப்பு. நலத்திட்ட உதவிகள். அவரை தொடர்ந்து 2ஆம் பரிசு அரசு உயர்நிலைப் பள்ளி சேலமங்கலம் ஆனா கேசரி. அவரை தொடர்ந்து 3ஆம் பரிசு பெறுபவர் ஆலங்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவி ஷாஜி. அதைத் தொடர்ந்து 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான பரிசுகள். முதல் பரிசு பெறுபவர் அமலகானந்த் மகளிர் உயர்நிலைப் பள்ளி தக்கலை பள்ளி மாணவி அமிர்தா. அதைத் தொடர்ந்து இரணியல் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவி சக்தி. சக்தியை தொடர்ந்து 3ஆம் பரிசு பெறுபவர் வடலைவிளை அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவி லேகா. அதைத் தொடர்ந்து 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பரிசுகள். பேச்சு போட்டிக்கான முதல் பரிசு பெறுபவர் குலசேகரம் புனித உருகலாஸ் மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவி அபிஷியா. 2ஆம் பரிசு பெறுபவர் அரசு மாதிரி உயர்நிலைப் பள்ளி தக்கலை அடி தீக்ஷித். 3ஆம் பரிசு பெறும் மாணவி தக்கலை அமலகானந்த் மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவி அக்ஷயா.
பரிசை பெறுகிறவர் முதல் பரிசை பெறுகிற மாணவி ஸ்வீட்டி மேரி இமாக்குலேட் மேல்நிலைப்பள்ளி புதுக்கிராமம். இரண்டாம் பரிசு சிறுமலர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி KL பிரமிதா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மூன்றாம் பரிசை பெறுகிறவர் அன்சாஸ்வரி அரசு உயர்நிலைப்பள்ளி வேம்பனூர். அவரை தொடர்ந்து 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் முதல் பரிசை பெறுகிறவர் நந்திதா சிறுமலர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி. இரண்டாம் பரிசு ஜனனி அமலா கான்வென்ட் மகளிர் மேல்நிலைப்பள்ளி தக்கலை. மூன்றாம் பரிசு ரேஷ்மி புனித துர்காஸ் மகளிர் மேல்நிலைப்பள்ளி குலசேகம். அவர்களை தொடர்ந்து 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் கட்டுரை போட்டியில் முதல் பரிசை பெறுகிறவர் சர்ஜிதா புனித உர்சுலாஸ் மகளிர் மேல்நிலைப்பள்ளி குலசேகரம். அவளை தொடர்ந்து 2ஆம் பரிசை பெறுகிறவர் புனித ஜோசப் கான்வென்ட் நாகர்கோவில் பள்ளி மாணவி சௌமியா. அவளை தொடர்ந்து 3ஆம் பரிசை பெறுகிற மாணவி வர்ஷாலின் சிஜோனா அமலா கான்வென்ட் மகளிர் மேல்நிலைப்பள்ளி தக்கலை. கட்டுரை அண்ணா அவர்களுடைய புதல்வி ஜானவி ஸ்ரீலதா அவர்கள் முதல் பரிசை பெறுகின்றார். அவரை தொடர்ந்து 490 மதிப்பெண்கள் பெற்று பானு மேற்பார்வையாளர் அவர்களுடைய புதல்வி பாலதர்ஷினி 2ஆம் பரிசை பெறுகின்றார். பத்தாம் வகுப்பை தொடர்ந்து 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் 593 மதிப்பெண்கள் பெற்று முதல் பரிசை பெறுகின்றார் ஜீவானந்தம் எழுத்தர் அண்ணா அவர்களுடைய புதல்வி ஆஸ்லின் விஷயா. 2ஆம் பரிசு பெறுகின்றார் 532 மதிப்பெண்கள் பெற்ற பிரான்சிஸ் எழுத்தர் அண்ணா அவர்களுடைய புதல்வி பென்சில் ஆஸ்லின் அவர்கள். அதைத் தொடர்ந்து பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் விவரம். இவர்கள் துறை அலுவலர்கள் என்பது துணை பதிவாளர் அலுவலகம் தக்கலை. 2ஆம் பரிசு பெறுகின்றார் ஆண்ட்ரூ லூசியா முதுநிலை ஆய்வாளர் மண்டல துணை இயக்குனர் பால்குற்றவு தணிக்கைத்துறை மதுரை. 3ஆம் பரிசு பெறுகின்றார் பொன் இசக்கிராஜ் முதுநிலை ஆய்வாளர் இணைப்பதிவாளர் அலுவலகம் நாகர்கோவில். அதைத் தொடர்ந்து சங்க பணியாளர்களில் முதல் பரிசு பெறுகின்றார் ஜென்சி ஜீவரஜ் உறவு பணியாளர் கொட்டாரம் PACCS. அவரை தொடர்ந்து 2ஆம் பரிசு பெறுகின்றார் சசிகுமார் எழுத்தர் வெள்ளமடம் PACCS. அதைத் தொடர்ந்து 3ஆம் பரிசு பெறுகின்றார் சகுந்தலா செயலாளர் வெள்ளமடம் PACCS. அதைத் தொடர்ந்து கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி மாணவர்கள் பரிசு பெற இருக்கின்றார்கள். முதல் பரிசு பெறுகின்றார் மாணவி திவ்யா. 2ஆம் பரிசு பெறுகின்றார் மாணவி ஷாஜி. இவர்களை தொடர்ந்து கட்டுரை போட்டி வெற்றி பெற்றவர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள். 3ஆம் பரிசு பெறுகின்றார் மேரி பமிலா. இவர்களை தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அலுவலருக்கான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் விவரம் சுஷ்மா கூட்டுறவு சார் பதிவாளர் நாகர்கோயில். 2ஆம் பரிசு கௌசல்யா கூட்டுறவு சார் பதிவாளர் நாகர்கோயில். 3ஆம் பரிசு ஞான செல்வியா முதுநிலை ஆய்வாளர் இணை பதிவாளர் அலுவலர் நாகர்கோயில். அடுத்ததாக சங்க பணியாளருக்கான நடைபெற்ற கட்டுரை போட்டியில் சுகந்தபாலன் எழுத்தாளர் மேலகிருஷ்ணன் புதூர். சவுந்தலா 2ஆம் பரிசு செயலாளர் வெள்ளமடம் PACCS. 3ஆம் பரிசு புவனேஸ்வரி விற்பனையாளர் ஊட்டுவால் மடம். அடுத்ததாக கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் முதல் பரிசை பெறுகிற மாணவி சுஜி. 2ஆம் பரிசு பெனின் சாமுவேல். 3ஆம் பரிசை பெறுகிற மாணவி பெனிதா. இதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் சிறந்த சங்கங்களாக செயல்படும் சங்கங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. சிறந்த தொடக்க கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கமாக வழங்குகின்றது. திருமதி பார்வதி உறுப்பினர் வெட்டோணி மடம் மகளிர் தொழிலியல் நெசவாளர் கூட்டுறவு சங்கம்.
திருமதி பார்வதி அவர்கள் தற்போது அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பரிசுகள் பெறுகின்றார். அடுத்ததாக சிறந்த தொழில் கூட்டுறவு சங்கம் கன்யா தொழில் கூட்டுறவு அச்சகம் பெறுகின்றது. அடுத்ததாக சிறந்த உறுப்பினர் தொழில் கூட்டுறவு திரு SP ராஜா உறுப்பினர் கன்னியாகுமரி மாவட்ட சிறுதொழில் பொறியியல் சேவை தொழில் கூட்டுறவு சங்கம். அதைத் தொடர்ந்து சிறந்த கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் அதற்கான பரிசு பெறுகின்றது தோவாளை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம். அதைத் தொடர்ந்து சிறந்த கதர் கிராம தொழில் சங்கமாக சுசீந்திரம் மகளிர் கைமுத்தல் அரிசி மற்றும் பல்நோக்கு குடிசை தொழில் கூட்டுறவு சங்கம் முதல் பரிசை பெறுகின்றது. அதைத் தொடர்ந்து இரண்டாம் பரிசு பொன்மலை திருமலை மண்பாண்ட தொழிலாளர்கள் கூட்டுறவு குடிசை தொழில் சங்கம் பெறுகின்றது. சிறந்த உறுப்பினர் கதர் கிராம தொழில் கூட்டுறவு பரிசு திரு ஸ்ரீதரன் பொன்மலை திருமலை மண்பாண்ட தொழிலாளர்கள் கூட்டுறவு குடிசை தொழில் சங்கம் பெறுகின்றது. சிறந்த மீன்வள கூட்டுறவு சங்கமாக வள்ளவிளை மீனவர் கூட்டுறவு சங்கம் சிறந்த மீன்வள கூட்டுறவு சங்கத்திற்கான பரிசை பெறுகின்றது. அதைத் தொடர்ந்து சிறந்த பால் கூட்டுறவு சங்கமாக பெருஞ்செல்விளை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் முதல் பரிசை பெறுகிறது. இரண்டாம் பரிசில் பெரியசாமி பாண்டியன் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். அவங்களை தொடர்ந்து சிறந்த உறுப்பினர் பால் கூட்டுறவு சங்கம் பரிசினை பெறுவோர் கைலேஷ் பிரிவு குந்தாமரைக்குளம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், மணிலால் ஆர்வாய்மணி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். அவரை தொடர்ந்து சிறந்த சமூக நல சங்கத்திற்கான பாராட்டுதலை பெறுகிறார்கள் குமரி மாவட்ட பெண்கள் தையல் மேம்பாட்டு குடிசை கூட்டுறவு சங்கம். சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளையாக புதுக்கடை கிளை முதல் பரிசை பெறுகின்றது. இரண்டாம் பரிசாக அருமனை கிளை பெறுகின்றது. அதைத் தொடர்ந்து சிறந்த தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியாக திருவண்ணா தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி பெறுகின்றது. அதைத் தொடர்ந்து சிறந்த கூட்டுறவு விற்பனை சங்கமாக கல்குளம் விளவக்கோடு தாலுகா வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் பெறுகின்றது. அதைத் தொடர்ந்து சிறந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கமாக அதிக அளவில் KCC கடன் வழங்கிய சங்கமாக கருங்கல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முதல் பரிசை பெறுகின்றது. அதைத் தொடர்ந்து இரண்டாம் பரிசை தலகுளம் இரண்டிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பெறுகின்றது. அதைத் தொடர்ந்து பெருவளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூன்றாம் பரிசை பெறுகின்றது. இதைத் தொடர்ந்து அதிக அளவில் சுய உதவி குமாரிக்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இரண்டாம் பரிசை பெறுகின்றது. கலர்குளம் இரண்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூன்றாம் பரிசை பெறுகின்றது. ஈத்தாமொழி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். இதனைத் தொடர்ந்து அதிக அளவில் மாற்றுத்திறனாளி கடன் வழங்கிய சங்கமாக குருநாத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முதல் பரிசை பெறுகின்றது. இரண்டாம் பரிசை வீர நாராயணசேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கமானது வென்றது. மூன்றாம் பரிசை 1570 பாலவிளை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பெறுகின்றது. இதைத் தொடர்ந்து அதிக அளவில் டாப்கோ கடன் வழங்கிய சங்கமாக வெள்ளத்துறை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முதல் பரிசு, தெங்கம்புதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இரண்டாம் பரிசு, வெண்டலிபோல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூன்றாம் பரிசை பெறுகிறது. அதிக அளவில் டாப் செர்கோ கடன் வழங்கிய சங்கங்களுக்கான பரிசுகள் விவரங்கள். குருந்தங்கோடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முதல் பரிசை பெறுகிறது. காரவிளை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இரண்டாம் பரிசை பெறுகிறது.
நெய்வேலி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் 3ஆம் பரிசை பெறுகிறது. அதிக அளவில் தாட்கோ கடன் வழங்கிய சங்கம் பரட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முதல் பரிசை பெறுகிறது. கடுக்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் 2ஆம் பரிசை பெறுகிறது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான கணினி மயமாக்குதல் சிறந்த சங்கங்கள் ஆத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முதல் பரிசு. 2ஆம் பரிசு கடுக்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். 3ஆம் பரிசை பெறுகிறது பரப்பற்று தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். இவர்களை தொடர்ந்து சிறந்த கூட்டுறவு பண்டகசாலைக்கான பரிசு கல்குளம் கூட்டுறவு பண்டகசாலை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிறந்த பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தின் பரிசு முதல் பரிசை பெறுகின்றது கன்னியாகுமரி மாவட்ட மின்சார வாரிய பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம். 2ஆம் பரிசை பெறுகின்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மற்றும் விரைவு போக்குவரத்து கழக பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம். கன்னியாகுமரி மாவட்ட வன மற்றும் ஊட்டச்சத்து பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் 3ஆம் பரிசை பெறுகின்றது. இதைத் தொடர்ந்து சிறந்த கூட்டுறவு மருந்தகமாக முதல் பரிசை பெறுகின்றது கல்குளம் விளவக்கோடு தாலுகா வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம். 2ஆம் பரிசை பெறுகின்றது வடசேரி கூட்டுறவு பண்டகசாலை வடசேரி மருந்தகம். அதைத் தொடர்ந்து சிறந்த நகர் கூட்டுறவு கடன் சங்கமாக கல்குளம் நகர கூட்டுறவு கடன் சங்கம் பரிசை பெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து சிறந்த மாணவர் கூட்டுறவு சங்கமாக கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டுறவு பண்டகசாலை. அதனைத் தொடர்ந்து சிறந்த பொது சேவை மையமாக கன்னியாகுமரி மாவட்ட அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் முதல் பரிசை பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து கல்குளம் இரண்டியல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கமானது 2ஆம் பரிசை பெறுகின்றது. தொடர்ந்து சிறந்த நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அதிக அளவில் மூட்டேற்றி விற்பனை செய்யும் விலைக்கடை அண்ணாவர்கள் முதல் பரிசை பெறுகின்றார். அவரைத் தொடர்ந்து கனகராஜ் வள்ளவிளை நியாய விலைக்கடை அண்ணாவர்கள் 2ஆம் பரிசு பெறுகின்றார். 3ஆம் பரிசை பெறுகின்றார் எஸ்.ஆர். ஹில்டா கப்பியறை நியாய விலைக்கடை. இவர்களை தொடர்ந்து சிறந்த நியாய விலைக்கடை விற்பனையாளர் அதிக அளவில் கூட்டுறவு தயாரிப்பில் விற்பனை செய்த முதல் பரிசை பெறுகிறவர் ஜெயச்சந்திரா மிஷன் காம்பவுண்ட் நியாய விலைக்கடை. 2ஆம் பரிசு ஜினிதா மேரி KCCS தக்கலை நியாய விலைக்கடை. 3ஆம் பரிசு பொன்சுந்தரி வடீஸ்வரம் நியாய விலைக்கடை. இவர்களை தொடர்ந்து சிறந்த நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் பரிசு பெறுகிறவர் அருள்ராஜ் ஈசாந்தி மங்கலம் நியாய விலைக்கடை. கல்கி கீழக்கள்ளக்குறிச்சி நியாய விலைக்கடை 2ஆம் பரிசு. 3ஆம் பரிசு மெல்பசிங்கராணி திருவட்டார் நியாய விலைக்கடை. அவர்களை தொடர்ந்து அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா மற்றும் மக்களுடன் முதல்வர் முகாம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது. கல்வி கடன் 1,50,000 ஜனிதாச. அவரை தொடர்ந்து ஸ்ரீ மகாலட்சுமி SKTC சுய உதவி குழு கடன் 1,90,000. அவரை தொடர்ந்து 5 லட்சம் ஆண்டனி வெளி அந்தோணிராஜ் ராஜ்குமார். ஜார்ஜ் காபி ஷாப் அமைக்க நிதி அரசின் இலவச வீடு திட்டம் இன்பரசன் உட்பிரிவு கூலி வளர்ப்புக்காக ரூபாய் 3,000 பெரும் பயனாளி உதவி குழு. அவரை தொடர்ந்து மல்லிகா சுய உதவி குழு. அடுத்ததாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்படுகிறது. சார்பாக மின் இணைப்பு பெயர் மாற்றம் ரேகா